ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல்லாம் முடிச்சுட்டு 3வது நாள் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். அங்கே உள்ளே நிறைய வச்சுருந்தாங்க. ராட்டினம் பொதுவாக பொருட்காட்சினாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் என்னென்ன பார்த்தோம், அங்கே உள்ளே என்னென்ன இருந்தது, எதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக நான் வீடியோஸில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறத போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் தெரியாமல் பொறிச்சா நம்மளுமே இந்த மாதிரி பண்ணலாம். அந்த லைட்லாம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பயங்கர அப்படியே நல்ல பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும். இதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவர் பயங்கர வைக்கப்படுறாரு. அவரும் வெளியே சமாதானப்படுத்தி கொஞ்சம் செல்ஃபியும் கொஞ்சம் வீடியோஸும் எடுத்தேன். அவருக்கு அவ்வளோ பார்க்க கூட மாட்டேன்ட்டாரு. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியலை. அப்படியே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்தோம். நாங்களும் ஒரு சில இதில் சுற்றுறோம். இந்த பயந்துனாலும் ஒரு வழியாக போய் நம்ம 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சுத்தாமல் எப்படி இருக்குது சுற்றுறோம். அப்புறம் ஒரு சில இது வாங்கியும் சாப்பிட்டோம். 7:30க்கு போனோம், 9:30 தான் வீட்டுக்கு வந்துடுச்சு. 7 மணிக்கு போனோம், 9:30 வீட்டுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பைக்கில் தான் போய் 1 கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு நடந்து போகலான்னு பார்த்தோம். அப்புறம் 7 மணி ஆகாமல் ரொம்ப ஊற்றிடுச்சு. அதனால் சரி ஊற்றிடுச்சு, நம்ம இதுக்குள்ள பூவெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது மோசமாக போகணும் அப்படி சொன்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரும் நானும் ஒரு ஒன்றுடன் என் பையன் ஜான்ஸ் விட்டுப்பாரு வேறு கூட வர்றேன்னா அதெல்லாம் அவளையும் கூப்பிட்டு போனேன். என் பொண்ணு வந்து வரலன்னு சொல்லிட்டா. டெஸ்ட்டு இருக்குமான்னு நினைக்கிறேன், படிக்கணும், நீங்களாம் போயிட்டு வரல, வீட்டில் உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டா. அதனால வந்து அவளை வீட்டில் விட்டுட்டே நாங்கள் போயிட்டோம். 2 பைக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். உள்ளே அவ்வளோ கூட்டம் கிடையாது. ஏன்னா போட்டு 3வது நாள் தானே, வந்து அவ்வளோ கூட்டம் கிடையாது. கொஞ்சம் தான் இருந்தது. இது வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு கூட்டமாக இருக்கிற இடம்னால எனக்கு பிடிக்காது. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லாமே நமக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். இதோட ஃபுல் லென்த் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளாம் நல்லா எப்படி சொல்கிறது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.